நம்ம மதுரைக்கு வருவோம். மதுரையில என்னடா மேயர், அது கார்பரேஷன்ல 300 கோடி கொள்ளையா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? என்னடா கவுன்சிலரா நின்னாங்க, ஜெயிச்சாங்க, கவுன்சிலர் போய் மேயர் ஆனாங்க. மேயர் 300 கோடி எங்க இருந்து வந்துச்சு? வரி கட்டுற, நீங்க வரி கட்டினீங்கல்ல, அந்த வரியெல்லாம் கட்டாம அதுக்கு ஒரு பில்ல போட்டு வேற பில்ல போட்டு 300 கோடி வரி கட்டினதுல மட்டும் அடிச்சு விட்டது. இதை புடிச்சது யாரு? உள்ள கட்டிங் சரியா போகாம இவங்களே போட்டு கொடுத்து புடிச்சது. மூர்த்தி போட்டு கொடுப்பாரு கோவ தளபதி பிடிஆர் போட்டு கொடுப்பாரு. இதான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கட்டிங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்த தளபதிக்கும் தளபதிக்கும் மூர்த்திக்கும் இல்ல பிடிஆருக்கும் கரெக்டா பிரிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது மேயருக்கு. அதை சரியா செய்யல, போட்டு கொடுத்து உள்ள வச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மேயரு உத்தமரா? அவரும் இப்படிதான். அதுக்கு முன்னாடி இருந்த மேயரு அவரும் இப்படிதான். ஆனா அடுத்து தளபதி ஆட்சி வந்த பிறகு ஒரு உங்கள ஒருத்தர் மேயரா வருவீங்க. சுத்தமான அரசாக இருக்கும். எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, சொத்து வரியும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க. அதையும் மீறி 300 கோடி கொள்ளையடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேல கில்லாடி இந்தியாவில் யாராவது இருப்பாங்களா? எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதையும் தாண்டி ஒரு மாநகராட்சியில இங்க உட்காந்து 300 கோடி கொள்ளையடிக்கிறீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க? இது எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். சாதாரண விஷயம். நீங்க மதுரையில ஒரு மாநகராட்சி பாக்குறோம், அப்புறம் மீதி இருக்கிற அமைச்சர், உங்க அமைச்சர் எல்லாம் மதுரையில் இருக்கிற அமைச்சர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லவே வேணாம். மூர்த்தியில எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பத்திரப்பதிவு துறையில எல்லா ஆபீஸ்லயும் போனீங்கன்னா மினிஸ்டர் ஆள் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். கேட்டா அவர் மினிஸ்டர் ஆள், மினிஸ்டருடைய கட்டிங்க வாங்கி அன்னைக்கே கலெக்ஷன். நீங்க மக்கள் பணிக்கு கூட இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தது இல்ல. ஒரு கலெக்ஷனை வாங்கிட்டு போய் பத்திரப்பதிவு அலுவலகத்துல சேர்க்கிறது இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு 1 சென்ட் 2 சென்ட் நிலத்தை வித்து ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம், காது ஊத்துன்னு கல்யாணம் பண்றதுக்கு, ஒரு பிள்ளைகள் படிப்புக்கு விற்கிற நிலத்தில் 1 லட்சம் வித்தா 10,000 லஞ்சம். இதெல்லாம் வெக்கமா இல்ல மூர்த்தி அவர்களுக்கு? எங்க திரும்பினாலும் இது அண்ணன் மூர்த்தி வாங்கியிருக்காரு. மக்களே ஒன்னும் கவலைப்படாங்க, லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க எத்தனை வாங்கியிருக்கிறாருன்னு. இதெல்லாம் உங்க காசுல வாங்கினது உங்களுக்கே திருப்பி வரும் நம்மளுடைய தளபதி ஆட்சி வந்த பிறகு. எங்க பார்த்தாலும் ஒரு கட்டடத்தை உருவதில்ல, ஒரு கல்யாண மண்டபத்தை உருவதில்ல. எதை பார்த்தாலும் அண்ணன் வாங்கிட்டாரு. அண்ணன் இன்னொரு 5 வருஷம் இருந்தாரு, மதுரையே வாங்கிடுவாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்து நம்ம அண்ணன் பிடிஆர் அவர்களுக்கு வருவோம். அவர் என்னன்னா உத்தமருங்கிறாரு. ஆனா அவருக்கு இருக்கிற பிஏ எல்லா பேரையும் பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடின்னு புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களே போட்டு கொடுத்து அவங்களே புடிச்சு. நான் சொன்னேன் உள்குத்துல போட்டது கட்டிங் சரியா போகாம, அதுல பிடிஆர் உடைய கூட இருந்த உதவியாளர்கள் மாட்டியது மட்டும் 3-4 பேர். ஒருத்தர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எஸ்கேப். அப்ப நீங்க என்ன உத்தமரு? நீங்க என்ன உத்தமரு பிடிஆர்? உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய உதவியாளர் கொள்ளையடித்தாரா இல்லையா? நீங்க சத்தியம் பண்ண முடியுமா? இங்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையடிச்சாரா இல்ல நீங்க அனுமதித்து கொள்ளையடித்தாரா இல்ல உங்களுக்கு சரியா பங்கு வரலன்னு அவர்களை நீங்க மாட்டி விட்டீங்களா? நீங்க இங்க சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா பிடிஆர் அவர்களை? நீங்க தானே அவங்க சொல்லுவீங்க, உங்களுடைய குடும்பம் தான் நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் அரங்காங்களா இருந்தோம், நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோம் எல்லாம் சொன்னீங்கல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் மீது சத்தியமிட்டு சொல்லுங்கள், நீங்கள் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கவில்லை என்று பிடிஆர் அவர். மதுரை மீனாட்சி அம்மனிடம் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் பிடிஆர் அவர்களே, நீங்கள் 1 ரூபாய் இந்த லஞ்சம் வாங்கவில்லை என்று. கடந்த 2 ஆண்டுகளில் நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதை உங்களுடைய உதவியாளர் மூஞ்சிலே தெரிஞ்சிருச்சு. நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அனைவரும் கைது செய்துவிட்டார். இதுவரைக்கும் ஒரு விளக்கம் சொல்லவில்லை இந்த பிடிஆர் அவர். இது இங்க இருக்கிற சாம்பிள் மட்டும்தான். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பல லட்சம் கோடி. போன வாரம் தளபதி சொல்லி இருப்பார், நம்ம 4,30,000 கோடி பட்ஜெட்னா அதுலயே 30% கமிஷன் அவுட். அது இல்லாமல் கனிம வளங்கள் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ட்ரக் இருக்கு, போதை மருந்து இருக்கா இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல மதுரையில ஒரு இடத்துல அங்க மாட்டுத்தாவணி ஒரு இடத்துல ஏதோ கஞ்சா விக்கும்பா, போலீஸ் பிடிச்சாங்களாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு தெருவுக்கு கஞ்சா இருக்கா இல்லையா? இன்னைக்கு முக்கால்வாசியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு முக்கிய காரணமே இந்த போதைப் பொருள் தான். ஒருத்தன் எப்ப மிருகமாறான அந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இன்னைக்கு இருக்கிற மத்த போதைப் பொருள் தான். யாராவது மெத்தபெட்டமைன் கேள்விப்பட்டிருக்கோமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி மெத்தபெட்டமைன், சூடோபெரின் இதெல்லாம் புதுசா வந்த சிந்தட்டிக் ட்ரக். இது எங்க இருக்குன்னா எல்லா கிராமத்திலும் இருக்கு, எல்லா காலேஜ்லயும் இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல போனா எல்லா காலேஜ்லயும் கேட்டீங்கன்னா மெத்தபெட்டமைன் பிடிச்சோம், சூடோபெரின் பிடிச்சோம். இப்படி சிந்தட்டிக் ட்ரக் பிடிக்கிற அளவுக்கு தமிழகம் வளர்ந்துருச்சுன்னா அப்ப இங்க காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சாதாரண காலேஜஸ்ல இருக்கிற கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி இந்த